Good evening. So last classல செகண்ட் லெசன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா? அதுல எப்படி இருக்கும் கொஸ்டின்ஸ் வந்து அந்த லெசன்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்தா எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மாடலுக்காக பார்த்தோம். ஸோ அதே மாதிரி இப்போ மீல் பிளானிங் இருக்கு இல்லையா? ஸோ மீல் பிளானிங் நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் அந்த லெசன். ஸோ அதுல இருந்து நமக்கு கொஸ்டின்ஸ் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல கொஸ்டின் வந்துச்சுன்னா எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக இதுல இருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸோட கலெக்ஷன்ஸ் அதை இப்போ பார்ப்போம். Let me share the screen. Okay, I think the screen is visible now. இதுல பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து மீல் பிளானிங் லெசன்ல இருந்து எப்படி கொஸ்டின்ஸ் இருக்கும் அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இன் ஃபுட் எக்ஸ்சேஞ்ச் வாட் இஸ் ஈக்குவல் டு 1 சப்பாத்தி அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸாம்ஸ்ல உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் பேசிக்கா அப்படி இருக்கும். ஃபுட் எக்ஸ்சேஞ்ச் நமக்கு தெரியும் இல்லையா? ஒரு ஃபுட்டுக்கு பதிலா அதே நியூட்ரிட்டிவ் வேல்யூ இருக்கிற இன்னொரு ஃபுட்டை சஜஸ்ட் பண்ணணும். அதுதான் ஃபுட் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம்ல. அவங்களோட தேவைக்கு ஏத்த மாதிரி அவங்களோட அன்னைக்கு கேலரிஸ் தேவை எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி மாத்தி ஃபுட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுப்போம் இல்லையா? ஸோ அந்த ஃபுட் எக்ஸ்சேஞ்ச்ல ஒரு சப்பாத்திக்கு ஈக்குவலண்டா வேற என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இந்த சப்பாத்திக்கு பதிலா வேற ஏதாவது கொடுத்துருக்கலாம். பிரெட்டோ இல்ல வந்து இட்லிஸ்க்கு பதிலா இல்ல வந்து போஹாக்கு பதிலா அந்த மாதிரி ஏதாவது வேற ஏதாவது ஒரு ஐட்டம் கொடுத்து அதோட ஈக்குவலண்டா வேற அதோட கேலோரிஸ் ஈக்குவல் பண்ற மாதிரி வேற ஃபுட் ஐட்டம்ஸ் ஏதாவது சொல்லுங்க அந்த மாதிரி வந்து கொஸ்டின்ஸ் இருக்கலாம். இதுல ஆப்ஷன்ஸ்ல பாருங்க, 2 பிரெட் ஸ்லைஸ் அண்ட் 2 இட்லிஸ், 1 பிளைன் தோசை அண்ட் 100 கிராம் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஒரு சப்பாத்தி அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்டா இருக்கக்கூடியது 2 பிரெட் ஸ்லைஸ். அந்த 1 சப்பாத்தில இருக்கக்கூடிய நியூட்ரிட்டிவ் வேல்யூ கேலோரி வேல்யூ இது எல்லாமே 2 பிரெட் ஸ்லைஸ்ல நமக்கு ஈக்குவலண்ட் ஆகும். ஸோ தட் 1 சப்பாத்தி இஸ் ஈக்குவல் டு 2 பிரெட் ஸ்லைஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதே மாதிரி இட்லிக்கு தோசாக்கு இந்த மாதிரி எது கொடுத்தாலும் அதுல இருந்து ஃபுட் எக்ஸ்சேஞ்ச் எப்படி கொடுக்கணும் அதுல எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். எக்ஸாம்பிள் சப்பாத்தி அப்படின்னே கேட்க மாட்டாங்க, வேற ஏதாவது ஒரு ஃபுட் ஐட்டம் கொடுத்து அதுக்கு ஈக்குவல்னு சொல்லுங்க அந்த மாதிரி கேட்கலாம். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, யுவர் கிராண்ட் மதர் இஸ் சஃபரிங் ஃப்ரம் ஹைப்பர் டென்ஷன், வாட் ஷுட் ஷி நாட் ஈட் ஃப்ரம் த ஃபாலோயிங் மெனு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து இது எப்படி ஒரு சீக்வன்ஸ் மாதிரி கொடுத்துட்டு கிராண்ட் மதர் வந்து ஷி ஹாஸ் ஹைப்பர் டென்ஷன். ஹைப்பர் டென்ஷன் என்னது? பிபி, பிளட் ப்ரெஷர்னு சொல்லுவோமா? பிளட் ப்ரெஷர் ஹைப்பர் டென்ஷன் இருக்கு அவங்களுக்கு வந்து என்னெல்லாம் சாப்பிடக்கூடாது, இந்த கொடுத்துருக்கிற மெனு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா? அதுல இருந்து என்ன ஃபுட் அவங்க எடுக்கக்கூடாது அப்படின்னு வந்து கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி பிளட் ப்ரெஷர் ஹைப்பர் டென்ஷன்ல இருக்காங்க அப்படின்னாலே அவங்களுக்கு என்ன கொடுக்கக்கூடாது? பிளட் ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகுற மாதிரி அதிகமா ஸ்பைஸ் ஐட்டம், சால்ட் ஐட்டம், மசாலா இருக்கிற மாதிரி ஐட்டம்ஸ் சஜஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷன்ல பாருங்க, ரொட்டி இட்ஸ் அ காமன் திங், அது ஒரு பேசிக்கா அக்செப்டபிள் தான் ஹைப்பர் டென்ஷன் இருக்கு அவங்களுக்கு. அண்ட் ரைத்தா பாருங்க, அதுவும் குட் ஃபார் கட். ஸோ வந்து ரைத்தாவும் மைல்டு ஒன், அதுவும் அக்செப்டபிள். சாலட் பாருங்க, சாலடும் நமக்கு ஹெல்த்தி ஆப்ஷன். ஸோ அதுவும் வந்து ஹைப்பர் டென்ஷனுக்கு கொடுக்கலாம். ஸோ இதுல மூணுத்துல இந்த 4 ஆப்ஷன்ல செட் ஆகாதது எது? மசாலா, எக், கிரேவி. ஸோ அந்த ஆப்ஷன் வந்து மசாலாஸ் ஆட் பண்ணி எக்ஸ் ஆப்வியஸ்லி கொடுக்கலாம், பிளெயின் பாயில்டு எக் கொடுக்கலாம். மசாலா ஆட் பண்ணி ஸ்பைசஸ் ஆட் பண்ணி அந்த மாதிரி எக்ஸ் வந்து கொடுக்கக்கூடாது. ஸோ மசாலா எக் கறி தான் இங்க ஆன்சர் நமக்கு. இதுல ஹைப்பர் டென்ஷனுக்கு பதிலாக வேற ஏதாவது ஒரு டயபெட்டிஸோ இல்லை அவங்களுக்கு வந்து அல்சீமியர் இருக்கலாம், அந்த மாதிரி வேற ஏதாவது ஒரு டிஸார்டர் டிசீஸ் கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து இந்த மெனுல இருந்து எது கொடுக்கக்கூடாது அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கலாம். அண்ட் தேர்ட் ஒன் பாருங்க, வென் டஸ் த பாடி யூஸ் ப்ரோட்டீன்ஸ் ஃபார் எனர்ஜி சப்ளை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பாடி வந்து எப்போ ப்ரோட்டீன் சப்ளை வந்து தேவைப்படும் பாடிக்கு
ஃபார் எனர்ஜி சப்ளை அப்படின்னு கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. ஆப்வியஸ்லி வி நோ நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் வி ஹவ் கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபைபர், விட்டமின், மினரல்ஸ் இது எல்லாமே நம்ம பிளேட்ல இருக்கு. இல்லை நம்ம எடுத்துக்கூடிய ஃபுட்ல இருந்து இருக்கு. இது எல்லாமே சேர்ந்து நமக்கு நம்ம எதுக்கு சாப்பிட்றோம்? டு கெயின் எனர்ஜி, டு ஆக்டிவ் பார்ட்டிசிபேட்டிங். எல்லாத்துலயும் நம்ம வந்து நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணணும், நல்லா எனர்ஜெட்டிக்கா இருக்கணும் அப்படின்னு ஆப்வியஸ்லி சாப்பிட்றது. ஸோ சாப்பிட்றதுலயே நமக்கு கிடைக்கக்கூடியது என்னது? எனர்ஜி. எல்லாமே கேலோரிஸ், புரோட்டீன், கார்போஹைட்ரேட், ஃபேட்டு, விட்டமின்ஸ், நம்ம ஃபைபர் என்ன எடுக்கிறோம் அப்படின்னாலுமே அது எல்லாமே என்னது? ஒன் ஃபார்ம் ஆஃப் நியூட்ரிஷன் தட் நியூட்ரியன் தட் கேன் பி கன்வெர்டட் இன்டு த அனதர் ஃபார்ம் தட் இஸ் கால்ட் எனர்ஜி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இதெல்லாம் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடியது எனர்ஜி. ஸோ இந்த ப்ரோட்டீன் சப்ளை வந்து நமக்கு எனர்ஜி சப்ளை எப்போ வந்து தேவைப்படுதோ அப்போ ப்ரோட்டீன் வந்து நமக்கு சப்ளை கொடுக்கும். அப்படி எப்போ அது தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ்ல பாருங்க, செகண்ட் ஆப்ஷன் பாருங்க, எக்ஸஸ் புரோட்டீன் இஸ் கன்சியூம். எக்ஸஸா புரோட்டீன் சாப்பிட்றோங்கிறதுனால நமக்கு வந்து எனர்ஜி சப்ளை கிடைக்கும், நிறைய இருக்கும் அப்படின்னு அர்த்தமா? அப்படி கிடையாது. நம்ம எக்ஸஸா புரோட்டீன் சாப்பிட்டாலும், எக்ஸஸா கார்போஹைட்ரேட் சாப்பிட்டாலும், என்ன சாப்பிட்டாலும் அது உள்ள டெபாசிட் ஆகும். அது எல்லாமே என்ன ஆகும்? ஃபேட் செல்ஸா, எனர்ஜி சேவிங் செல்ஸா கன்வெர்ட் ஆகி ஸ்டோர் ஆகிருமே தவிர இன்ஸ்டன்டா அது வந்து எனர்ஜி கன்வெர்ட் பண்ற மாதிரி கொடுக்காது. எக்ஸஸ் புரோட்டீன் இஸ் கன்சியூம்ட் அப்படின்னா வந்து புரோட்டீன் சப்ளை வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னா நோ, இட்ஸ் நாட் ஆன்சர். தேர்ட் ஒன் பாருங்க, கன்சம்ஷன் ஆஃப் எக்ஸஸ் அனிமல் புரோட்டீன். ஸோ எக்ஸஸ் அனிமல் புரோட்டீன்றது என்னது? அனிமல் புரோட்டீன் அப்படின்னாலே அனிமல்ஸ்ல இருந்து எடுக்கக்கூடிய புரோட்டீன்ஸ் லைக் சிக்கன், எக்கு, மீட்ல நம்ம இது லேம்பு, பீஃப் இந்த மாதிரி எல்லாம் எடுக்கிறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அனிமல் புரோட்டீன் ஐட்டம் எல்லாமே நிறைய எடுத்துக்கிறோம் அப்படின்னா நமக்கு பாடியில வந்து புரோட்டீன் எனர்ஜி சப்ளை இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆப்வியஸ்லி திஸ் இஸ் ஆல்சோ நாட் ஆன்சர் இல்லையா? ஸோ நமக்கு வந்து அனிமல் சப்ளைல இருந்து, அனிமல் புரோட்டீன்ல இருந்து மட்டும் கிடையாது, பிளான்ட் புரோட்டீன்ல இருந்தும் நமக்கு எனர்ஜி கிடைக்கும். ஸோ அனிமல் புரோட்டீனால தான் எனர்ஜி புரோட்டீன் நமக்கு கிடைக்குது அப்படின்னா நோ. there are some plant protein, there are some dairy kind of proteins. அது எல்லாமே நமக்கு வந்து எனர்ஜி சப்ளை கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகும். எக்ஸஸ் கார்போஹைட்ரேட் அண்ட் ஃபேட்ஸ் இன் மீல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எடுக்கக்கூடிய மீல்ல எக்ஸஸா கார்போஹைட்ரேட் இருக்கு, ஃபேட் இருக்கு அப்படின்னா அது வந்து புரோட்டீனா கன்வெர்ட் ஆகி நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த கான்செப்டே அப்படி கிடையாது இல்லையா? புரோட்டீன் கேன் பி கன்சியூம்ட் ஒன்லி இன் த ஃபார்ம் ஆஃப் புரோட்டீன். அதை வந்து ஃபேட்டாவோ கார்போஹைட்ரேட்டாவோ எடுத்துக்க முடியாது இல்லையா? ஸோ வந்து அதுவும் கிடையாது. ஸோ ஆப்வியஸ்லி லேக் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் ஃபேட்ஸ் இன் மீல். ஸோ நம்ம மீல்ல எப்போ வந்து கார்போஹைட்ரேட், ஃபேட்ஸோட அளவு கம்மி ஆகுதோ அப்போ நமக்கு வந்து எனர்ஜி சப்ளை வந்து பேலன்ஸ் பண்றதுக்காக புரோட்டீன் தான் அதிகமா எடுக்கும். அண்ட் தட் புரோட்டீன் கேன் பி கன்வெர்டட் இன்டு எனர்ஜி கிவிங் வேல்யூ. அண்ட் ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க, கிவ் எனி டூ சஜஷன் ஃபார் சேவிங் மணி வைல் பிளானிங் மீல்ஸ். ஸோ ஒரு மீல் பிளான் பண்றோம் அப்படின்னாலே அதுக்கு வந்து ஒரு எனர்ஜி சேவிங், எக்கனாமிக்கலா ஃப்ரெண்ட்லியா 2 சஜஷன் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல இருந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்ப நம்ம ஒருத்தருக்கு நீங்க யாருக்காவது மீல் பிளான் பண்ணி கொடுக்குறீங்க, அவங்களுக்கு இந்த ஃபுட்டை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட மீல் ரொட்டீனை நீங்க வந்து சார்ட் பண்றீங்க அப்படின்னாலே அவங்களுக்கு என்ன சொல்லணும்? மீல் பிளான் பண்றப்போவே அவங்களுக்கு பேசிக்கா இருக்கக்கூடிய விஷயம் அவங்களோட டெய்லி ரொட்டீனை நம்ம கேட்போம். ஸோ அவங்களோட டெய்லி ரொட்டீனை வச்சுட்டு நம்ம வந்து அவங்களுக்கு எக்கனாமிக்ல எது வந்து அஃபோர்டபுளா இருக்குமோ அதை நம்ம சஜஸ்ட் பண்ணணும். ஸோ தட் வி ஹேவ் டு ஆஸ்க் தெம் அபவுட் தேர் டெய்லி ரொட்டீன். ஸோ அவங்க டெய்லி ரொட்டீன் எப்படி இருக்கும்? காலையில என்ன சாப்பிடுவாங்க, மதியம் என்ன சாப்பிடுவாங்க, நைட் என்ன சாப்பிடுவாங்க, அண்ட் இன் பிட்வீன் டீ காஃபிஸ் எடுத்துப்பாங்களா, இந்த மாதிரியான விஷயம் எல்லாம் வி ஹேவ் டு ஆஸ்க். ஸோ அந்த மாதிரி அவங்க டெய்லி ரொட்டீனை கேட்டுட்டு அந்த டெய்லி ரொட்டீன்ல இருந்து நம்ம வந்து சேஞ்சஸ் கொடுக்கணும். இப்ப 4 இட்லி சாப்பிடுறாங்கன்னா அது கம்மியா 4க்கு பதிலா 3, 2 அந்த மாதிரி வந்து குவான்டிட்டியை ஃபர்ஸ்ட் கம்மி பண்ணணும். அதே மாதிரி மீல் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறப்போ மீலோட வேல்யூவும் ஒரு மொத்தமா ஒரு 100 கிராம்ஸ், 200 கிராம்ஸ் கிட்ட வந்து ஃபுட் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு 150, 160 அந்த மாதிரி கம்மி பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அதை ரெடியூஸ் பண்ணிட்டே வரணும். ஸோ இந்த மாதிரி அவங்களோட டெய்லி ரொட்டீன்ல இருந்து ரொம்ப பெரிய சேஞ்சஸ் கொண்டு வராம we have to alter the quantity of food. ஸோ எடுத்துக்கிற ஃபுட்ல இருந்து குவான்டிட்டிஸை சேஞ்ச் பண்ணி அளவை கம்மி பண்ணி ஃபுட்டை வந்து சஜஸ்ட் பண்ணணும். அண்ட் வந்து ஃபுட் அவைலபிலிட்டியை பார்க்கணும். ஃபுட் அவைலபிலிட்டி அப்படிங்கிறது இட் ஆல்சோ இன்க்ளூட் சீசனல் ஃபுட்ஸ். ஸோ அந்த சீசனுக்கு என்ன ஃபுட்டு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம ப்ரியாரிட்டைஸ் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி மீல் பிளான் பண்ணணும். ஸோ வந்து
இந்த 2 விஷயத்த கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிட்டோம்னாலே நமக்கு வந்து எக்கனாமிக்கலா சேவிங்ஸா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து அவங்க இப்போ இன்கேஸ் வந்து அவங்க மதியான சாப்பாட்டுக்கு நீங்க வந்து ஃபுட்டுக்கு பதிலா சாலட் எடுத்துக்கோங்க அப்படின்னா, சாலடுக்கு வி ஹேவ் டு ஆட் செவரல் அதர் வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் வாங்கி எல்லா வெஜிடபிள்ஸையும் தனித்தனியா வாங்கி அத பர்ச்சேஸ் பண்ணி அவங்க கிளீன் பண்ணி குக் பண்ணி எடுத்துக்கணும் இல்லையா? ஸோ அதுக்கு டெய்லி மீல்லேருந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டு, கொஞ்சம் கொஞ்சமா பாடி அதுக்கு அடாப்ட் பண்ண விட்டுட்டு, அதுக்கப்புறமா தான் என்டையர் ஃபுட் கம்ப்ளீட் பிளேட்ட வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ இந்த 2 விஷயத்த கரெக்ட்டா ஃபாலோ பண்ணனாலே எனர்ஜி சேவிங் மணி ஆப்ஷன் வந்து நமக்கு நல்ல ஆப்ஷனா இருக்கும். 5த் கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் மீல் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் 7 மந்த் ஓல்ட் சில்ட்ரன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 7 மந்த் 7 மாச குழந்தைக்கு வந்து இந்த ஃபாலோயிங் மீல்ல எது வந்து கம்ப்ளீட்லி நாட் சூட்டபிள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வந்து இதுல ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் பாருங்க கீர், மேஷ்டு பனானா அண்ட் தால் கொடுத்துருக்காங்க. ஸோ மேஷ்டு பனானா கீர் அப்படிங்கிறது நமக்கு நார்மலா கூழ் மாரி ஃபுட் குடுக்குறனால ஆப்பிள்லாம் கூட என்ன பண்ணுவோம், குழந்தைக்கு குடுக்குறப்போ நல்லா மசிச்சு குடுப்போம் இல்லையா? ஸோ மேஷ்டு பனானா, டால் இந்த கீர் இது எல்லாமே நமக்கு இந்த கூழ் மாதிரி ஈஸியா டைஜஸ்ட் பண்ற மாரி, அதுக்கு ஈஸியா ஸ்வாலோ பண்ற மாதிரி ஃபுட்டா குடுப்போம். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து எஸ் அதுக்கு குடுக்குற ஃபுட்டு தான். குழந்தைக்கு குடுக்குற ஃபுட்டு தான். ஆப்ஷன் பி சுஜி, கீர், ஸ்மாஷ்டு பொட்டேட்டோ அண்ட் தால் ஆப்வியஸ்லி ஆப்ஷன் பியும் சூட் ஆகும். அதுவும் நமக்கு வந்து கூழ் மாதிரி, களி மாதிரி கிண்டி குடுக்குறோம்ல, ஸோ அதெல்லாம் சூட் ஆகும். ஆப்ஷன் சி பாருங்க. ஆப்ஷன் டி பாருங்க தால் சூப், மேஷ்டு பொட்டேட்டோ அண்ட் டாலியா. இதுல ஆப்ஷன் சி தான் ஆன்சர், பி மார்க் ஆயிருக்கு. டில பாருங்க தால் சூப் ஆப்வியஸ்லி பருப்புலாம் வேக வைக்கணும் தண்ணி எடுத்து கொடுப்போம். ஸோ தால் சூப் கொடுப்போம். மேஷ்டு பொட்டேட்டோ பொட்டேட்டோ நல்லா மசிச்சு அந்த மாதிரி கொடுப்போம். அண்ட் டாலியா தால்ஸ் வந்து நல்லா தாளிச்ச மாதிரி அந்த மாதிரி ஃபுட்ஸை வந்து கொடுப்போம். ஸோ இது எல்லாமே என்னது ஈக்குவலி ஃப்ரெண்ட்லி டு கட், ஈஸி டு டைஜஸ்ட், ஈஸி டு ஸ்வாலோ டு த சில்ட்ரன். ஆப்ஷன் சி பாருங்க அதுதான் வந்து இருக்கிறதுலயே ரொம்ப டிஃபர் ஆகுறது. ஃப்ரைடு பொட்டேட்டோ, கிச்சடி அண்ட் பாயில்டு வெஜ்ஜிஸ். 7 மந்த் ஓல்டு சில்ட்ரனுக்கு நம்ம ஆப்வியஸ்லி பாயில்டு வெஜ்ஜிஸை பாயில் பண்ணி அப்படியே கொடுக்க மாட்டோம் இல்லையா? அது வந்து ஒரு 1 இயர் ஆன அப்புறம் அதுக்கு நல்லா சாப்பிட தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் பாயில்டு வெஜ்ஜிஸே இன்க்ளூட் பண்ணணும். ஸோ அது கூட ஃப்ரைடு பொட்டேட்டோ கண்டிப்பாக ஃப்ரைட் ஐட்டம்ஸ் எதுவுமே வந்து 7 மந்த் சில்ட்ரனுக்கு கொடுக்கவே மாட்டோம். ஸோ ஆப்வியஸ்லி த ஆன்சர் இஸ் சி. அண்ட் 6th ஒன் பாருங்க ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அண்ட் இதுல இந்த மாதிரி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டு அதை வந்து ட்ரூவா ஃபால்ஸா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. அண்ட் இது எல்லாமே வந்து உங்களுக்கு உள்ள கொடுத்துருக்க கான்செப்ட்லேருந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். இப்போ மீல் பிளானிங்ல இருந்து உள்ள பார்த்துருக்கோம் இல்லையா? ஃபுட் எக்ஸ்சேஞ்சு, ஒன்னொன்னுக்கும் கார்போஹைட்ரேட்னா என்ன, ஃபேட்னா என்ன, அந்த மாதிரி சப்ஸ்டியூஷன்ஸ்லாம் பார்த்தோம். சப்ளிமெண்ட்ஸ் என்ன கொடுக்கலான்னு பார்த்தோம், ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி அதுலேருந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். குவாலிட்டேட்டிவ் மாடிஃபிகேஷன் ஆஃப் டயட் ரெஃபர்ஸ் டு சேஞ்ச் இன் நியூட்ரியன் கன்சிஸ்டன்சி அண்ட் ஸ்பைசஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு ஃபுட்டோட ஒரு டயட்டோட குவாலிட்டியை மாற்றணும் அப்படின்னா வி ஹாவ் டு சேஞ்ச் நியூட்ரியன்ட்டோட கன்சிஸ்டன்சியும் அண்ட் வந்து ஸ்பைசஸையும் ஆட் பண்ணாதான் சேஞ்ச் பண்ணாதான் வந்து ஒரு டயட்டை வந்து குவாலிட்டியா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ ஆப்வியஸ்லி த ஆன்சர் இஸ் ஃபால்ஸ் இல்லையா? ஸோ நம்ம வந்து ஒரு டயட்டுக்கு வந்து நியூட்ரியன்ஸோட கன்சிஸ்டன்சியா நான் வந்து அதுக்கேற்ற மாதிரியான டயட் ப்ரிஃபரன்சஸ் வந்து நம்ம என்டையரா சேஞ்ச் பண்ண முடியாது ஸ்பைசஸ் மூலமா. ஸோ த ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். அண்ட் பி பாருங்க, செக்ஸ் ஆஃப் அ பர்சன் ஹாஸ் நத்திங் டு டூ வித் ஹிஸ் ஆர் ஹெர் மீல் பிளானிங். ஸோ ஒரு மீல் பிளானிங் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா ஜென்ட்ஸ் லேடிஸ்னு எல்லாத்துக்கும் ஒரே மீல் பிளானிங் நம்ம கண்டிப்பாக கொடுக்க மாட்டோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் திங் அவங்க ஜெண்டர் வந்து வேரி ஆகும். அவங்க மென்னா இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி, அண்ட் விமனா இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி. ஏன்னா டெய்லி ரெக்குவயர்மெண்ட் ஆஃப் கலோரி வேல்யூ 2 பேருக்குமே வேற வேற இல்லையா? 2400 கேலரிஸ் இப்போ மென்னுக்கு வேணும் அப்படின்னா 2000 கேலரிஸ் இஸ் எனஃப் ஃபார் விமன் டு சர்வே. ஸோ இந்த மாதிரி கலோரி வேல்யூவே 2 பேருக்கும் வேற வேற மாதிரி இருக்கும். அண்ட் அதுல மீல் பிளானிங் நம்ம பண்றப்போ கண்டிப்பா அவங்களோட ஜெண்டர் வந்து நம்ம நோட் பண்ணி தான் கொடுக்கணும். ஜென்ஸுக்கு லேடிஸ்க்குன்னு எல்லாத்துக்கும் ஒரே மீல் பிளானை கொடுக்க கூடாது. ஸோ ஆப்வியஸ்லி செக்ஸ் ஆஃப் அ பர்சன் மேட்டர்ஸ் இல்லையா? அவங்களோட ஜெண்டர் வேணும். ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஹஸ் நத்திங் டு டூ வித், அது தேவையில்லை அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ த ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். சி பாருங்க, பல்சஸ் ஆர் ரிச் சோர்சஸ் ஆஃப் கால்சியம். ஸோ பல்சஸ்ல வந்து கால்சியம் அதிகமா இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. பல்சஸ் ஆர் நாட் த ரிச் சோர்சஸ் ஆஃப் கால்சியம். அதுல வந்து கால்சியம் அவ்வளோ ரிச்சா இருக்காது. ஆப்வியஸ்லி இட் ஹேஸ் சம் கால்சியம்ஸ் பட் இந்த மைக்ரோ லெவல். ரிச் சோர்ஸ் நிறைய இருக்கு அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. ஸோ த ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். டைரி ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஒயிட் ப்ராடக்ட்ஸ்ல அதிகமா வந்து கால்சியம் நமக்கு இருக்கும். அண்ட் டி பாருங்க, பேலன்ஸ்டு டயட்
இன்க்ளூட்ஸ் எனி 5 ஃபேவரட் ஃபுட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு பேலன்ஸ்டு டயட் வந்து அவங்களோட ஒரு நம்ம எந்த பர்சனுக்கு கொடுக்குறோமோ அவங்களோட ஃபேவரட் மீலை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆப்வியஸ்லி இல்ல. இப்போ அந்த பர்சனுக்கு வந்து ஃப்ரைட் ஐட்டம்ஸ் நிறைய பிடிக்கும் அண்ட் ஃப்ரைட் சிக்கன்ஸ், ஃப்ரைடு அந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய பிடிக்கும் அவங்களுக்கு அப்படின்னா நம்ம அதை வந்து மீல் பிளானிங்ல ஆட் பண்ண முடியாது. ஸோ த ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். அவங்களோட பேலன்ஸ் டயட் அப்படிங்கிறது இட் ஷுட் பி த பேலன்ஸ்டு டயட். அவங்களோட ஃபேவரட்டை இன்க்ளூட் பண்றது பேலன்ஸ் டயட் கிடையாது. அண்ட் செவன்த் கொஸ்டின் பாருங்க. ஃபேமிலி ஹாஸ் பீன் சர்வ் தால் தட்கா அண்ட் ரைஸ் ஃபார் லஞ்ச். மாடிஃபை திஸ் மீல் ஃபார் 2-year-old children. ஸோ 2 வயசு குழந்தைக்கு ஃபேமிலியில என்ன கொடுக்குறாங்க? தால் தட்கா, நல்லா தாளிச்ச பருப்பு இருக்கும் இல்லையா, ஸோ அது அண்ட் ரைஸ் வந்து லஞ்சுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கு பதிலாக வந்து குழந்தைக்கு அந்த 2-year சில்ட்ரனுக்கு வேற ஏதாவது ஃபுட் சஜஸ்ட் பண்ணுங்க அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு இப்படியும் கேட்கலாம். 2-year-old சில்ட்ரனுக்கு என்ன ஃபுட் கொடுக்கலாம், இல்லை வந்து above 60 கிராண்ட் ஃபாதருக்கு என்ன கொடுக்கலாம், அண்ட் வந்து பிலோ 10 இல்லை பிலோ 12 அந்த மாதிரில பியூபர்ட்டி டைம்ல சில்ட்ரனுக்கு மேலுக்கு ஃபீமேலுக்கு அந்த மாதிரி கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து இந்த ஃபுட்டுக்கு பதிலாக எது வந்து சஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. அண்ட் இதுல பாருங்க 2-year-old சில்ட்ரனுக்கு ரைஸ் அண்ட் தாலுக்கு பதிலாக வேற என்ன கொடுக்கலாம்? வெஜ்ஜீஸ், பாயில்டு வெஜ்ஜீஸ் மாதிரி கொடுக்கலாம், மிக்ஸ்டு ரைஸ் மாதிரி கொடுக்கலாம், வெஜிடபிள் ரைஸ் மாதிரி கொடுக்கலாம், அண்ட் சப்பாத்தி அது கூட அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை ப்ரிஃபர் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி 2-year-old சில்ட்ரனுக்கு அதுக்கு பதிலாக நம்ம என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் கொடுக்கணுமோ அதை வந்து நீங்க ஆன்சர் பண்ணலாம். இது ஒரு 2 மார்க் கொஷின். ஸோ நீங்க அதுல வந்து ஒரு 2-3 ஐட்டம் எழுதுனீங்க அப்படின்னாலே இட்ஸ் மோர் தென் எனஃப். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 8th one, the dietitian has suggested Beena to have a diet of dal and vegetables. இது பாருங்க, ஒரு சீக்வன்ஸ் மாதிரியே கொடுத்துட்டு டயட்டிஷியன் வந்து என்ன சொல்றாங்க பீனாக்கு, அவங்களுக்கு வந்து டயட்ல வந்து தால் அண்ட் வெஜிடபிள்ஸ் அதிகமா இன்க்ளூட் பண்ண சொல்றாங்க. அண்ட் வந்து அதையும் அந்த மீல் போர்ஷன்ஸ் வந்து எவ்வளவு எடுக்க சொல்றாங்க? 6 மீல் போர்ஷன்ஸ் பெர் டே. ஒரு நாளைக்கு 6 தடவை வந்து மீல் போர்ஷன்ஸ் பிரிச்சு எடுத்துக்க சொல்றாங்க. நாட் டு eat சுகரி ப்ராடக்ட்ஸ், சுகர் ப்ராடக்ட்ஸ் எதுவும் எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தால் அண்ட் வெஜிடபிள்ஸ் இன்க்ளூட் பண்ண சொல்லிட்டு ஒரு நாளைக்கு 6 போர்ஷன்ஸ் ஆஃப் மீல் வந்து டிவைட் பண்ணி எடுத்துக்க சொல்லி சஜஸ்ட் பண்றாங்க. அண்ட் வீணாக்கு வந்து என்ன இருக்கும், வாட் ஷுட் பி சி சஃபரிங் ஃப்ரம் விச் கண்டிஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க எதனால என்ன சஃபரிங்னால உங்களுக்கு இந்த இதை சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஹைப்பர் டென்ஷன். ஸோ ஹைப்பர் டென்ஷனுக்கு வந்து நம்ம வந்து சுகர் ப்ராடக்ட்ஸ் அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்ல மாட்டோம். அவங்களுக்கு 6 மீல்ஸ் ஆஃப் போர்ஷன் இஸ் நாட் நெசசரி. கொடுக்கலாம், தப்பு இல்லை, பட் வந்து இட்ஸ் நாட் நெசசரி. யாருக்கு இந்த ஆப்ஷன் வந்து மேண்டேட்டரி, அவங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு தோணுதோ அந்த ஆப்ஷன் தான் நீங்க இதுல இருந்து பிக் பண்ணணும். ஸோ இது எல்லாத்துக்குமே சூட் ஆகுமே, 4 ஆப்ஷன்லயுமே இந்த மாதிரி எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லையே அப்படிங்கிற மாதிரி எடுக்கக்கூடாது. ஸோ இது 4ல எது மோஸ்ட் ரிலேட்டபிள் அப்படிங்கிறத பார்த்து ஆன்சர் பண்ணணும். ஆப்ஷன் பி ஜாண்டிஸ். ஜாண்டிஸ்க்குன்னா மஞ்சகாமலை சொல்றோம் இல்லையா, அதுக்கு என்டையர்லி இது பிளான் மீல் பிளான் இஸ் டிஃபரிங். அது வேற மாதிரி இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி இதே அதுக்கு வராது. ஸோ தட் ஜாண்டிஸ் கிடையாது. அண்ட் ஆப்ஷன் டி ஃபீவர். ஃபீவருக்கு வந்து 6 போர்ஷன் ஆஃப் மீல் சஜஸ்ட் பண்ண மாட்டோம். சுகர் ப்ராடக்ட்ஸ் எடுக்காது அப்படின்னு சொல்ல மாட்டோம் இல்லையா. ஆனால் ஃபீவருக்கு அவங்களுக்கு எனர்ஜிக்காக நம்ம சுகர் சால்ட் எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம் இல்லை, குளுக்கோஸா. ஸோ அதனால ஃபீவருக்கு அவங்களுக்கு இந்த சஜஷன்ஸ் வராது. ஆப்வியஸ்லி த ஆன்சர் இஸ் டயபெட்டிஸ். ஸோ டயபெட்டிஸ் இருக்காங்க அப்படின்னால அவங்களுக்கு என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் சுகர் ப்ராடக்ட்ஸ் வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். அண்ட் அவங்களுக்கு தால் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஃபுட்ல அதிகமாக சேர்த்துக்க சொல்லுவோம். ஆனால் தே நீட் மோர் நியூட்ரியன்ட். ஸோ அது அவங்களுக்கு வந்து கண்டிப்பா 6 மீல் ஆஃப் போர்ஷன்ஸ், ஒரு நாளைக்கு போர்ஷன் ஆஃப் மீல் வந்து நிறைய டிவைட் பண்ணி எடுத்துக்கணும்னு சஜஸ்ட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ த ஆன்சர் இஸ் டயபெட்டிஸ். 9th ஒன் பாருங்க. ஆக்டிவிட்டி லெவல் இன் மிடில் சைல்ட்ஹுட் இஸ் ஹை. ஸோ மிடில் சைல்ட்ஹுட்ல இருக்கிற குழந்தைக்கு வந்து ஆக்டிவிட்டி லெவல் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, துருன்னு இருக்காங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஸோ அது ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, தேர் போன்ஸ் ஆர் நவ் வெரி ஸ்ட்ராங். அவங்க போன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ தட் அவங்க வந்து ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க, ரொம்ப எனர்ஜெட்டிக்கா பவர் பேக்டா இருப்பாங்க இல்லையா. ஸோ எனர்ஜி அவங்க கிட்ட நிறைய ஸ்டோர் ஆகிறதுக்கு காரணம் அவங்க போன்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ தட் அவங்க வந்து அந்த அந்த லெவல்ல அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருக்கணும், சும்மா இருக்கணும்னு தோணவே தோணாது இல்ல. ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி இருக்கணும், ஓடணும், ஆடணும், ஒரே இடத்துல இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் தே ஹேவ் மோர் ஸ்ட்ரென்த், அதனால அதை பண்ணுவாங்க. ஆப்ஷன் ஏல பாருங்க. தே ஈட் அ லாட் இன் திஸ் ஏஜ். நிறைய சாப்பிடுறதுனால அந்த குழந்தை ஆக்டிவிட்டி லெவல் அதிகமா இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா. ஸோ ஆப்ஷன் ஏ கிடையாது. சி பாருங்க. தே ஃபீல் தே ஆர் நோ grown up. அண்ட் மிடில் சைல்ட்ஹுட்ல இருக்க சில்ட்ரனுக்கு வந்து நாங்க வளர்ந்துட்டோம் அப்படிங்கிறதுனால
நம்ம பெரிய பையன் ஆயிட்டோம் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு வந்து நிறைய வேலை பார்க்குறோம், ஆக்டிவிட்டி லெவல் பண்றோம், நிறைய விளையாடுறோம் அப்படிங்கிற ஃபீல் வராது. ஸோ ஆப்ஷன் சி கிடையாது. ஆப்ஷன் டி, தேர் ஸ்கூல் என்கரேஜஸ் சச் ஆக்டிவிட்டிஸ். அவங்க ஸ்கூல்ல இருந்து இப்படிலாம் நீ ஆக்டிவிட்டி ரொம்ப வந்து ஹைப்பர் ஆக்டிவிட்டிவா இருக்கணும், எல்லாத்துலயும் நீ பார்ட்டிசிபேட் பண்ணணும், செய்யணும்னு ஸ்கூல் வந்து ஃபோர்ஸ் பண்றதுனால எந்த குழந்தையும் அதை பண்ணிடாது. ஸோ தட் நேச்சுரலாவே இது நடக்கிற விஷயம். தே ஹாவ் தேர் மோர் ஸ்ட்ரென்த் இன் போன், ஸோ தட் அவங்க பவர் பேக்டா இருப்பாங்க அப்படின்னு. 10th question பாருங்க. மோகன் doesn't like milk, suggest 4 food items that give him the same nutrients as milk. ஸோ இந்த மாதிரி ஒரு சினாரியோ கொடுத்துட்டு இப்போ மோகனுக்கு வந்து மில்க் வந்து பிடிக்காது. ஸோ தட் அவங்களுக்கு பதிலாக மில்க்ல கிடைக்கக்கூடிய நியூட்ரியன்ஸே வேற ஃபுட் ஏதாவது ஒன்று, வேற 4 ஃபுட் ஏதாவது சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது கொடுத்துட்டு இப்போ ஒரு பர்சனுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் வந்து பிடிக்கும். இப்போ அவங்களுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் பிடிக்காது. ஸோ அவங்களுக்கு வந்து விட்டமின்ஸ் வந்து எப்படி அதுல இருந்து பேலன்ஸ் பண்ண முடியும், அதுக்கு ஏதாவது ஒரு 4 சப்ஸ்டியூஷன் சொல்லுங்க, ஃப்ரூட்ஸ் தவிர விட்டமின் ரிச்சா இருக்க வேற ஃப்ரூட்ஸ் சொல்லுங்க அப்படின்னு அந்த மாதிரி கேட்கலாம். ஸோ இதுல பாருங்க, நம்ம வேற 4 ஐட்டம் அப்படின்னு நம்ம எது வேணா சொல்லலாம். வந்து ஆல்மண்ட் மில்க், அவங்களுக்கு வந்து கவு மில்க் தான் பிடிக்காது அப்படின்னா ஆப்வியஸ்லி அதுக்கு பதிலாக வந்து கோகோனட் மில்கோ இல்லை ஓட் மில்க், ஆல்மண்ட் மில்க் இதெல்லாம் வந்து சஜஸ்ட் பண்ணலாம். ஆனால் அது இல்லாம அதே நியூட்ரியன்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம ப்ராக்கலி அண்ட் கிரீன் வெஜிடபிள்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, லீஃபி வெஜிடபிள்ஸ், கீரை வகைகள், அதுல எல்லாம் அந்த மில்க்ல கிடைக்கக்கூடிய அதே நியூட்ரியன்ட் வேல்யூ இதுலயும் இருக்கும். ஸோ தட் அதுக்கு பதிலாக இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். 11th கொஸ்டின் பாருங்க. which 4 items மீனா கேன் பேக் இன் ஹர் ப்ரீ ஸ்கூலர் சைல்ட்ஸ் டிஃபன். ஒரு ப்ரீ ஸ்கூலர் சில்ட்ரனுக்கு டிஃபன் பாக்ஸ்ல பேக் பண்றதுக்கு ஒரு 4 ஃபுட் ஐட்டம் சஜஸ்ட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. அண்ட் இட் குட் பி எனிதிங் தட் இன்க்ளூட்ஸ் யர் ஃபேவரட் ஃபுட்ஸ். இல்லை வெஜிடபிள் ரைஸோ இல்லை மிக்ஸ்டு ரைஸ் மாதிரியோ, எக் ரைஸ் மாதிரியோ, அந்த மாதிரி ப்ரோட்டீன் நியூட்ரியன்ட் ரிச்டா ஒரு மீலா இருக்க மாதிரி, அவங்களுக்கு தனியா ரசம் சாதம் குழம்பு அந்த மாதிரி வைக்காம ஒரே ஃபுட் இல்லை ஒரே போர்ஷன் ஆஃப் மீல்ல எல்லா நியூட்ரியன்ட்டும் கவர் பண்ற மாதிரி கொடுக்கணும். அந்த மாதிரி வெஜிடபிள் மிக்ஸ் இருக்கிற வெஜிடபிள் ரைஸோ இல்லை சப்பாத்தி ரொட்டி அந்த மாதிரி இது கொடுக்கலாம். வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட்ஸையும் இன்க்ளூட் பண்ணி கொடுக்கலாம். இட் குட் பி எனிதிங். நமக்கு என்ன உங்களுக்கு ஐடியா வருதோ, ஒரு ப்ரீ ஸ்கூலர் சில்ட்ரன் டிஃபன் பாக்ஸுக்கு நம்ம என்ன பேக் பண்ணுவோம், ஈஸியா அவங்களுக்கு சாப்பிடணும், டைஜஸ்ட் பண்ணணுங்கிற மாதிரி இருக்கோ அதை வந்து நீங்க சஜஷன்ஸ்ல கொடுக்கலாம். அண்ட் 12th ஒன் பாருங்க. ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஃபுட் ஃபார் பிரெக்னென்ட் உமன் ஷுட் பி இன்க்ரீஸ்ட். ஆப்வியஸ்லி எஸ் இல்லையா. ஒரு பிரெக்னென்ட் உமனுக்கு ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஃபுட், அதாவது போர்ஷன் ஆஃப் மீல் வந்து நிறைய இன்க்ளூட் பண்ணி கொடுக்கும். அவங்க 3 வேளை சாப்பிடணும், 2 வேளை சாப்பிடணும் அப்படின்னு இல்லாம ஒரு 5 or 6 டைம்ஸ் ஆஃப் மீல் ஒரு நாளைக்கு இருக்கிறது நல்லதுன்னு சஜஸ்ட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அது வந்து ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஃபுட் வந்து இன்க்ரீஸ் பண்றோம். ஸோ த ஆன்சர் இஸ் ட்ரூ. செகண்ட் ஒன் பாருங்க. 1 cup of poha gives same calories as 1 chapati. அண்ட் போஹாங்கிறது அவல்னு சொல்லுவோம்ல. ஸோ அவல் வந்து இட்ஸ் அ மைல்டு திங் கம்பேரட்டிவ்லி சப்பாத்தியை விட. ஸோ அதுல பாத்தீங்கன்னா நமக்கு கொடுக்கக்கூடிய கேலரிஸ் வந்து ஆர் வெரி லெஸ், ரொம்ப கம்மியான கேலரிஸ் அதுல இருக்கும். ஒரு சப்பாத்தில கம்பேரட்டிவ்லி அதை விட அதிகமாக தான் இருக்கும் ஒரு சப்பாத்தில கேலரிஸ் அப்படின்றது. ஸோ இது ரெண்டையும் பாக்குறப்போ ரெண்டுக்கும் ஈக்குவலான கேலரிஸ் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்காங்க. ஆப்வியஸ்லி நாட். ரெண்டுக்கும் வேற வேற லெவல் ஆஃப் கேலரிஸ் இருக்கும். ஸோ த ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். சி பாருங்க. அவுட் ஆஃப் சீசன் ஃபுட் இஸ் லெஸ் நியூட்ரியன்ஸ். ஆப்வியஸ்லி எஸ் இல்லையா. இப்போ சம்மர்ல வந்து மேங்கோ சாப்பிட்றதுக்கும் வின்டர்ல நம்ம மேங்கோ சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் டிஃபர் ஆகும். அண்ட் ஹைபிரிடா இருக்கும், இல்லை ப்ரிசர்வ் பண்ண ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸா இருக்கும். ஸோ வந்து டேஸ்டே 100% மேட்ச் ஆகாது. ஸோ ஆல்சோ நியூட்ரியன்ஸும் வந்து 100% மேட்ச் ஆகாது. பட் தெர் ஆர் சம் நியூட்ரியன்ஸ் நாட் as much as we could find in the season. ஸோ அவுட் ஆஃப் சீசன்ல எடுக்கிறப்போ ஆப்வியஸ்லி அதோட லெவல் ஆஃப் நியூட்ரியன்ட் வந்து கம்மியா தான் இருக்கும். ஸோ லெஸ் நியூட்ரியன்ட் அப்படின்னா எஸ், ஆன்சர் இஸ் எஸ். டி பாருங்க. ஃபுட் எக்ஸ்சேஞ்ச் மேக்ஸ் டயட் பிளானிங் ஈஸி. ஃபுட் எக்ஸ்சேஞ்ச் பண்றதுனால டயட் பிளானிங் வந்து ஈஸியா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ த ஆன்சர் இஸ் ஃபால்ஸ் இல்லையா. ஃபுட் எக்ஸ்சேஞ்ச் பண்றதுனால டயட் பிளானிங் நமக்கு ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது. ஃபுட் எக்ஸ்சேஞ்ச் பண்றது ஆக்சுவலி இஸ் டிஃபிகல்ட் ஒன். ஏன்னா அவங்களுக்கு ஃபுட் எக்ஸ்சேஞ்ச் இதுக்கு பதிலாக அது கொடுக்கணும், அதுல வந்து நியூட்ரியன்ஸ் இருக்கணும். ஸோ அது ரெண்டையும் சேர்த்து தான் கொடுக்கணும் அப்படிங்கிறப்போ இருக்காது. ஸோ the answer is false. And last question பாருங்க. To assess nutritional status of person, you need to know his
அண்ட் வந்து ஒரு பர்சனோட நியூட்ரிஷனல் லெவல் ஆஃப் ஸ்டேட்டஸ் ஆஃப் இது வெல்த் வந்து இருக்கு எப்படி இருக்குன்னு கால்குலேட் பண்றதுக்கு என்ன நமக்கு தேவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்வியஸ்லி பாருங்க, மென்டல் growth, சோஷியல் growth அண்ட் இன்டெலெக்சுவல் growthன்னு கொடுத்துருக்காங்க. இது மூணுமே அந்த பர்சனுக்கு அதை வச்சு அவங்களோட நியூட்ரிஷனல் ஸ்டேட் கண்டுபிடிக்க. ஸோ த ஆன்சர் இஸ் பிசிக்கல் growth. இந்த மாதிரி பேசிக்கா இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த லெசன்ல இருந்து எப்படி கொஸ்டின்ஸ் வருமோ அதுல ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுல இருக்கிற மாதிரியே வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. இதுல கொடுத்துருக்க மாதிரி இப்போ 1 கப் ஆஃப் போஹாக்கு வந்து 1 சப்பாத்தி ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஸோ அதுக்குள்ள வேற ஏதாவது ஃபுட் கொடுத்து அதுக்கு ஈக்குவலண்ட் இது அப்படின்னு கேக்குறாங்க அப்படின்னா அதுல மேட்ச் ஆகுமான்னு யூ ஹேவ் டு திங்க். கலரி வேல்யூ ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா நமக்கு ட்ரூ கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா ஆன்சர் என்னவோ அதை பார்த்து கொடுக்கணும். அண்ட் வந்து இப்படி மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் எல்லாத்துக்குமே மல்டிபிள் சாய்ஸ்ல கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸ் வந்து கண்டிப்பா பார்க்கணும். அதுல வந்து இது இப்போ கொடுத்துருக்கிற சீக்வன்ஸ்ல இது மோஸ்ட்லி ரிலேட்டபிள் அப்படின்னு எது மோர் ரிலவெண்டா தோணுதோ அதுதான் வந்து ஆன்சரா பிக் பண்ணணும். அண்ட் இந்த இதுல ஃபுட் சஜஷன்ஸ்ல கொடுத்துருந்தாங்க இல்லையா அந்த 8 கொஸ்டின்ஸ்ல. ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீக்வன்ஸ் சொல்லிட்டு இது என்ன மாதிரி கண்டிஷன் என்ன சஃபரிங்ஸ் இருக்கும் இது என்ன கைண்ட் ஆஃப் டிஸார்டர்னு கேட்டிருக்காங்கல்ல. ஸோ இது வந்து அப்ளிகபிள் டு இந்த 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஆனா இது 4ல எது மோர் ரெலவெண்டோ அதை சூஸ் பண்ணணும். ஸோ சுகர் ப்ராடக்ட்ஸ் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்கனாலே ஆப்வியஸ்லி வந்து டயபெட்டிஸ் தான் சூஸ் பண்ணுவோம்ல. ஸோ ஜாண்டிஸை விட டயபெட்டிஸ் மோர் ரெலவெண்ட். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ்ல எது மோர் ரெலவெண்டா இருக்கோ அந்த ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணணும். இந்த கொஸ்டினை கிளாஸ்ல போடுறேன், இதை கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இந்த லெசன்ல இருந்து இப்படி பேசிக் கொஸ்டின்ஸ் இருக்குன்னு ஒரு ஐடியாக்காக இதை பார்த்துக்கோங்க. And shall we wind up the class? And we'll see in the next class. Thank you.